வணக்கம். நான் மணிகண்டமூர்த்தி வேலாயுதம், சேர்மன் ஆஃப் ஸ்கை ப்ளூ மீடியா. வருகிற 4ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு திருக்குறள் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான மாபெரும் நிகழ்ச்சியை ஷேக் ரஷீத் ஆடிட்டோரியம்ல நடத்துறோம். இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, திருக்குறளை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம். இது என்னோட கடமை மட்டும் இல்ல, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட கடமையும் கூட. இந்த நிகழ்ச்சியை ஒரு தேரா நினைச்சு நம்ம அத்தனை பேரும் வடம் பிடிச்சி இழுக்கணும். இதுக்கு உங்களோட ஆதரவு எல்லாரும் தேவை எனக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான தலைவர்கள், பேச்சாளர்களை நாம பல நாட்டிலிருந்து கூப்பிடுறோம். முக்கியமா மலேசியாவில இருந்து டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன், மலேசிய இந்திய காங்கிரஸோட துணைத் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் வர்றாங்க. அவர் ஒரு சிறப்பு விருந்தினராகவும் சிறப்பு பேச்சாளராகவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து நாஞ்சில் சம்பத் பேச்சாளர் மற்றும் ஞான சம்பந்தமான அவர்கள், ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன், இவங்க எல்லாரும் வராங்க. இது மட்டும் இல்லாம பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராயும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமும் பெருமையும் கூட. அவருக்கு தமிழ் மீது உள்ள பற்றும் ரொம்ப கூட. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில நிறைய போட்டி நடத்துறோம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கு ஏற்ப உங்க எல்லாருக்கும் இந்த குறள் தரும் தத்துவத்தை புரிஞ்சவங்க அத்தனை பேரும் இதுல பங்கெடுக்கணும். இதுல வேரியஸ் நிகழ்ச்சி நம்ம வச்சிருக்கிறோம். மழலை கூறும் நல்லுலகு, பழமொழியும் குறள் மொழியும், வட்டார வழக்கு, குறள் தரும் தத்துவம். இது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் நீங்க யாரெல்லாம் திருக்குறளை எளிமையாகவும் புரியுற மாதிரியும் வித்தியாசமாகவும் சொல்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் சிறப்பு பரிசும் சிறப்பு மரியாதையும் செய்ய காத்திருக்கிறோம். எப்படி பண்ணலாம்? நீங்க தமிழ் சினிமாவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப் எடுத்து எடிட் பண்ணி போடலாம். அப்படி இல்லையா, நீங்க புதுமையா திருக்குறளை சொல்லணும்னு நினைக்கலாம். இதுக்கு இனிமேப்பட்டு ஒரு எல்லை எதுவும் வச்சுக்காதீங்க. இது இப்படித்தான் சொல்லணும் இல்லை, நமக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி திருக்குறளை புரிய வச்சா மட்டும் போதும். அந்த நோக்கத்தை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்க போகுது. இதுல எல்லாரையும் பங்கெடுத்துக்கும்படி உங்க பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம எல்லாரும் சேர்ந்து இழுக்கணும் திருக்குறள் எனும் தேரை. வாழ்க தமிழ், வளர்க தமிழர்களின் பாரம்பரியம். நன்றி.